நல்ல ஜனகாத்திரமா இருக்கும். நான் குறிச்சி பார்த்துக்கிறேன், அதோட சொல்றேன். நான் எதையுமே எனக்கு பெரும்பாலும் அனுபவம் இல்லாமல் எதையும் கேட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு உறவினர் வேதாரண்யம் பக்கம் தான் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு காலையில் வாங்க கல் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஆயிடுச்சு போய் தென்னங்கல் அப்பொழுது இறக்கிய கல். இப்ப ஏன் மது நல்லது இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இறக்கிய கல்லை ஒன்றும் கொடுக்கறது இல்லை, அதை பதப்படுத்துறான், பல நாள் புளிக்க வச்சு அதுக்கு கொடுக்குறான், அது கெடுது. இந்த கல்லிலே ரெண்டு இருக்குது, அது புது மதுங்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் பழைய நிலைமையெல்லாம் வரணும். நாம தென்னங்கல் குடிக்கலாம், பனங்கல் குடிக்கலாங்கிற ஒரு நிலை வரணும். அது வந்ததுன்னா டாஸ்மாக் ஒழிச்சு, டாஸ்மாக் ஒழிக்கிறதுன்னு ஆரம்பிச்சு ஒழிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மாற்று கொடுக்கணுங்க. பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் ஒழிப்போம் ஒழிப்போம் ஒரு கோஷம் போடுறான், ஊர்வலம் போறான். ஆனா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியுதா? ஏன் முடியல? பிளாஸ்டிக் மாற்றாக ஒன்று கொடுத்துட்டு இது ஒழிக்கணும். பிளாஸ்டிக்கு மாற்றாக எதையும் கொடுக்காம பிளாஸ்டிக் ஒழிக்கணும் எப்படி ஒழிக்க முடியும்? அது முடியாதுங்க. அதுபோல டாஸ்மாக் ஒழிப்பன ஒழிக்க முடியாது. நீ தென்னங்கல் பனங்கல் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஷ் கட்டு அது குடிக்கலாம்னு சொல்லிட்டேன்னா இது தன்னால் ஒழிக்க போகுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் அரசாங்கம் அது வேறு விஷயம். இப்ப நம்ம கருத்து என்னன்னு கேட்டா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, நன்றாக கவனிக்க மிகப்பெரிய உண்மைகள். உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறோமே, அந்த இன்பம்லாம் எங்கிருந்து வருது? ஒரு நல்ல டீ குடிக்கிறோம், டீல இன்பம் இருக்குதா? ஒரு நல்ல திருநெல்வேலி இருக்கு கடை அல்வா சாப்பிட்றோம், இப்போ அல்வாவில் இன்பம் இருக்குதா? அந்த அல்வாவுக்கு இன்பம் எப்படி வந்தது? ஒரு அருமையான பழம் சாப்பிட்றோம், நம்ம ஊர் வாழைப்பழம் இல்லையா? அந்த வாழைப்பழத்தில் எவ்வளவு இன்பம் இருக்கிறது சொல்றாங்களா? என்னமோ எல்லா வாழைப்பழமும் இல்லை, நீங்க நம்ம வழக்கமான பழம் பூவம்பழம், அது இப்ப புளிக்குது. சில பழங்கள் இனிக்கின்றன. அந்த இனிப்பு எங்கிருந்து வந்தது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனே இன்பமானவன். இறைவனுடைய அருள் எதில் எதில் எல்லாம் கலைக்கிறதோ அது எல்லாம் இறுதியாக இருக்கும். ஆனா நிலைத்திருக்காது. ஏன்னா இந்த பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள். இப்ப இவர் என்ன சொல்றாரு? உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் இறை இன்பம். அது எந்த இன்பமா இருந்தாலும் இது இறை இன்பம். ஆனாலும் சடப்பொருளின் வாயிலாக அனுபவிக்கக்கூடிய இன்பம். எனவே நிலைக்கல. சடப்பொருளுடைய உதவியே இல்லாம நேரடியா இறைவனுடைய அருள் இன்பம் வந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அதைத்தான் மாணிக்கவாசகர் புது மது என்று விளக்குகிறார். ஏன்னா இவர் உலகத்தை விட்டுட்டு பெருமானை பற்றி கொள்கிறார். அப்ப பெருமானுடைய அருள் இன்பமாக வருகிறது. எனவேதான் புது மது என்று, நீ கருணை வெள்ளம் புது மது என்று பேசுகிறேன். இதெல்லாம் அனுபவிச்சதல்ல. மாணிக்கவாசகரை போல இறைவனுடைய அருளில் மூழ்கினாதான் இந்த புது மதுனுடைய அர்த்தம் தெரியும். மேலோட்டமாக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. அப்படி இன்னொரு பெரிய உண்மையை சொல்றாரு பாருங்க. நான் உலகத்துல எல்லாமே இன்பம்னு சொன்னாங்க. புவனம், நீர், தீ, காற்று, இயமானன், வானம், இருசுடர், கடவுளானி. என்ன அற்புதமான கருத்து! இது எவ்வளவு பொருள் புதைந்திருக்கிறது தெரியுமா? மிகப்பெரிய கருத்துகள் புதைந்திருக்கின்றன. ஒரு கருத்து சொல்லுவாங்க, உலகம் முழுக்க இறைவனுடைய திருவருள் படிந்திருக்கிறது. அதனாலதான் உலகம் இனிக்குது. திருவருள் படிக்கிறன்னா உலகம் இனிக்காது. அப்போ உலகம்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, உலகம்னா இந்த நிலத்தால் ஆனதெல்லாம் உலகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். மாணிக்கவாசகர் விரிவுபடுத்திக்கிறார். உலகம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, 8 பொருள் உலகங்கிறார். 8 பொருள் சேர்ந்த ஒன்றுதான் உலகங்கிறார். என்னென்ன சொல்றாரு பாருங்க. வானம், முதல்ல பாத்தீங்கன்னா புவனம். புவனம்னா நிலம், உலகம். அடுத்தது நீர், அடுத்தது தீ, அடுத்தது காற்று, அடுத்தது இயமானன்கிறார். இயமானன் என்ற சொல்லு நேரடியான தமிழ் சொல்லாங்க. அது எஜமானன் என்ற வட சொல்லினுடைய தமிழ் ஆக்கம். அது இப்ப இயமானன் யாரு? எஜமானன். நாமெல்லாம் எஜமானன். நமக்கு ஒரு வீடு இருக்குதா இல்லையா?
நம்ம வீட்டுக்கு எஜமானன் யாரு? நாம தான். நமக்கு சொந்த சொத்து எல்லாம் இருக்குது இல்ல, பேங்க்ல பேலன்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அதுக்கெல்லாம் யாரு எஜமானன்? நம்ம தான் எஜமான். அவங்க வேலைக்கார பணியாட்கள் இருக்கிறாங்கல்ல, நாம தான் எஜமானன். அப்ப எஜமானனும் உயிர் குறிக்கும். இப்போ உயிர் என்பது என்ன என்று சொன்னால் உலகத்தை ஆளுகின்ற ஒரு பொருள் அது. அதான் எஜமானன். அப்ப எஜமானன் என்பது உயிரை குறிக்கும். அப்போ புவனம், நீர், தீ, காற்று, வானம், இது பஞ்சபூதம். அடுத்து இரு சுடர், அது சூரியன், சந்திரன். மொத்த எத்தனை பொருள்? 8 பொருள். இந்த 8 பொருளும் சேர்ந்ததாங்க உலகம். நாம நினைக்கிற மாதிரி நில உலகம் மட்டுமல்ல. அப்ப இறைவனை எங்கே இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? காலையில இந்த கேள்வி கேட்டோம்ல, இறைவன் எங்க இருக்கிறான்? பரத்துல இருக்கிறான். பரத்துல இருக்கிறது சிவம் என்ற பொருள். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த 8 பொருள் இருக்கிறது கேட்டா அந்த சிவம் என்ற பொருளின் இயல்பு அதுதான் பகரம். பகரம் தான் அருள். அந்த அருள் எங்கு பார்த்தாலும் அறிவு இருக்கும். மண்ணில் இருக்குது, நீரில் இருக்குது, நெருப்புல இருக்குது, காத்துல இருக்குது, வானத்தில் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன்ல இருக்குது, உயிரில் இருக்கிறது. அப்ப இறைவனை அடைவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. இரு சுடர் இருக்கு இல்லைங்களா? அது காட்டிய வழி என்ன வழி? இரு கற்றாவின் மனம் போல கசிந்து உருகுது. அது எல்லாருக்கும் வாய்க்காது. எல்லாராலையும் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டா, ஒரு 4 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறோம், ஒரே பொருளை சாப்பிடுறோமா? ஒருத்தர் என்ன கேட்கிறாரு? தோசை கேட்பார், இன்னொருத்தர் பரோட்டா கேட்பார், இன்னொருத்தர் வேற ஏதோ ஒன்று கேட்கிறார். எல்லாவற்றுக்குமே மூலப்பொருள் தானியம், அரிசி தான். ஆனா அதை அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. ஒருத்தர் விரும்பி சாப்பிடுவது போல அதை இன்னொரு விரும்பி சாப்பிட மாட்டார். இப்போ இச்சையினால் வேறுபாடு இருக்கிறது. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் நம்ம சைவத்துல என்னன்னு கேட்டா, சிவ வழிபாடு மட்டுமல்ல, குரு வழிபாடு இருக்கிறது, அடியார் வழிபாடு இருக்கிறது. பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடியார் வழிபாடு செய்தவர்களும் திருவடி பேர் அடங்கியிருக்கிறார்கள், குரு வழிபாடு செய்தவர்களும் திருவடி பேர் அடங்கியிருக்கிறார்கள், சிவ வழிபாடு செய்தவர்களும் திருவடி பேர் அடங்கியிருக்கிறார்கள். இதுல என்ன தெரிகிறது? சிவமும் குருவும் அடியாரும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை என்று தெரிகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னு கேட்டா, இந்த 8 பொருள்களையும் நாம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா இறைவனை நேசிப்பதா. எவ்வளவு பெரிய உண்மை! இன்றைக்கு உலகம் வெப்பம் அதுவே அதிகமாக இருக்கொண்டே இருக்கிறது. சொல்றான், அப்பவும் செய்தித்தாள கொடுத்துட்டே இருக்கிறான், இன்னொரு 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாகும், இன்னும் வர வர அதிகமாகுங்கிறான். எல்லாம் ஜெரதாண்டா, குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லணும்ல, எவரும் சொல்ல மாட்டாங்க. அதிகமான பயமுறுத்திட்டே இருக்கிற குறைக்கிறதுக்கு வழி சொல்ல மாட்டேங்கிறான். குறைக்கிறதுக்கு வழிதான் சார். நீங்க வானத்தை நேசிங்க, காற்றை நேசிங்க, நீரை நேசிங்க, நெருப்பை நேசிங்க, நிலத்தை நேசிங்க, சூரியனை நேசிங்க, சந்திரனை நேசிங்க, பிற உயிர்களை நேசிங்க. வெப்பம் குறைஞ்சு. நேசிப்பு என்ற ஒன்றை தவிர வேறு எந்த வகையிலும் வெப்பத்தை குறைக்க இயலாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஏன்னா நேசிக்க ஆரம்பிச்சா எவனும் பூமியை கெடுக்க மாட்டான், நீரை கெடுக்க மாட்டான், காற்றை கெடுக்க மாட்டான். நேசிக்காத காரணத்தினாலதான் விஞ்ஞானிகள் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னன்னு கேட்டா, அளவுக்கு மீறிய பொருள் உற்பத்தி. ஒரு வீட்டுக்கு போனா எத்தனை செருப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த வீட்டுல போகின்ற முதல்ல அதுதானே பாக்குறோம். ஒரு ஆள் எத்தனை செருப்பு வச்சுக்கிறது? இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பையன் அவன் வச்சுக்கிறான் 4 செருப்பு வச்சிருக்கான். யூனிஃபார்முக்கு ஒரு செருப்பு, சாதாரண வெளியில போறதுக்கு வீட்டுல ஒரு செருப்பு, ஃபுட்பால் ஆடுறதுக்கு ஒரு செருப்பு, ஒரு ஆளுக்கு 3 செருப்பு 4 செருப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் உற்பத்தி அதிகமாக ஆகிவிட்டது. எனவே மக்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது என்றால், எல்லாவற்றையும் நாம பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் வருகிறது. மிகப்பெரிய உண்மை என்னன்னு கேட்டா, நமக்கு தேவையில்லாமல் எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. தேவையின்றி பொருளை பயன்படுத்தினால் நமக்கு தேவையானது கிடைக்காமலேயே போய்டும். அப்படிதான் இன்னைக்கு நிலவரம் இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய உண்மை. பஞ்சபூதங்களை நேசிக்கணும், சூரியனை நேசிக்கணும், சந்திரனை நேசிக்கணும். அது மட்டுமல்ல, உயிர்களை நேசிக்கணும். இந்த உயிர்களை நேசிக்க வேண்டும் என்ற கருத்து சைவ கருத்து.
இதைத்தான் வள்ளல் பெருமான் தனியாக எடுத்துக்கொண்டார். தனியாக எடுத்துக்கொண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம்னாரு, ஆண்மநேய ஒருமைப்பாடுன்னாரு. அந்த கருத்து இந்த கருத்தா அல்லது வேறு கருத்தா? ஆனா வள்ளலார் அன்பர்கள் என்ன சொல்றாங்க? எங்க வள்ளலாருடைய கோட்பாடு ஜீவகாருண்யம் ஆண்மநேய ஒருமைப்பாடு இருக்கிறது, இது சைவத்தை விட அதிகமானது. இந்த மாதிரி சொல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வள்ளலாரையும் படிக்கவில்லை, சைவத்தையும் படிக்கவில்லை என்பது கருத்து. அதனால தொடக்கத்திலேயே சொன்னேன், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது சைவத்தின் உள்ளே இருக்கும். சைவ அதீதம் என்று ஒன்று இல்லை. அதைத்தான் இந்த வரிகள் சொல்கின்றன. எனவே காற்று, புவனம், நீர், தீ, காற்று, இயமானம், வானம், ஈர்சுடர், கடவுளானி என்று மாணிக்க வாசகர் இன்னொரு வழியை நமக்கு காட்டுகிறார். என்ன காரணம்னு கேட்டா,